ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பதிவுத்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கையை சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, அதாவது கிரைய ரத்து பத்திரத்தை பற்றி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிலத்தை ஒரு நபரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கும் பத்திரமே கிரைய ஆவணம்னு சொல்கிறாங்க. அந்த கிரைய ஆவணம் சாட்சிகள் முன்னிலையில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படுது. அந்த பதிவு செய்த பத்திரம் எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது முத்திரைத்தாழ்வு பதிவு கட்டணும் எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, முத்திரைத்தாழ்வு 7% கட்டணும், பதிவு கட்டணும் 2% கட்டணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு உங்களோட சந்தை மதிப்பு, சொத்தின் மதிப்பு 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னா, அது ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை தீர்வு 7%னா 7,000, பதிவு கட்டணும் 2%னா 2,000 கட்டணும். அந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும். இப்போ நீங்கள் பத்திரம் பதிஞ்சு எழுதி வாங்கினவங்க பேரில் பத்திரம் ஃபுல்லாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் 2 பேருமே இந்த பத்திரத்தை நம்ம ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அந்த பத்திரம் ரத்து பண்ணுறதுக்காக பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு போய் இந்த பத்திரத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுவாங்க. ரத்து பண்ணுறப்ப அதுக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஃபீஸ் கட்டணும். அந்த 50 ரூபாய் நீங்கள் ஃபீஸை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க ரத்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரத்து பண்ணுறப்ப பதிவுத்துறை சார்பில் இருந்து அந்த இடத்துல ஒரு சீல் வைப்பாங்க. அந்த ரத்த ஆவணத்துக்கு மேலே ஒரு சீல் வைப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த ஆவணம் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படின்ற ஒரு சீல் குத்துவாங்க. எப்படின்னா, சார்ஜஸ் 50 ரூபா வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு பத்திரம் பதிஞ்சு முடிக்கிறப்ப அங்கே இந்த சீலை அந்த இடத்துல குத்திடுவாங்க பத்திரத்து மேலே. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணோமோ அவங்க பேர்லேயே தான் இருக்கும். கடைசியில் யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணோமோ அவங்க பேர்லேயே தான் அந்த பத்திரம் இருக்கும். விற்றவங்க பேரில் சொத்து மாறாது. ஏன்னா அதில் நம்ம சீல் குத்துருவாங்க. இந்த ரத்த ஆவணம் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படின்ற சீல் குத்திருக்கனால விற்றவங்க பேரில் அந்த சொத்து மாறாது ரத்து பண்ணாலுமே. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா விற்றவங்க பேருக்கே சொத்து மாற்றணும்னா திரும்பி நம்ம ஒரு பத்திரம் போடணும். அதாவது அந்த 9% சொன்னேன்ல, அந்த 9% ஃபீஸ் கட்டி திரும்பி நம்ம பத்திரம் போட்டால் மட்டும்தான் அந்த விற்றவங்க பேருக்கே சொத்து மாற்ற முடியும். இதனால் பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டிய தொகை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், 1 லட்ச ரூபா அவங்க சந்தை மதிப்புனா 7,000 2,000 மொத்தம் 9,000 ஃபீஸ் கட்டி நீங்கள் பத்திரம் பதிங்க. திரும்பி நீங்கள் அந்த பத்திரத்தை மாற்றுறப்ப திரும்பி நீங்கள் அந்த காசை கட்டி தான் நீங்கள் பத்திரம் பதிய முடியும். இதில் தான் ஒரு நியூ சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீல் குத்தக்கூடாது அப்படின்ற ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த ரத்த ஆவணத்தோட பதிவு கட்டணத்தை 50 ரூபாயிலேருந்து கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்றதை உயர்த்தியிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சீல் குத்தாதனால இப்போ நான் ஒரு பத்திரத்தை ரத்து பண்ணுறேன், நான் ஒருத்தவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன், அந்த பத்திரத்தை நான் ரத்து பண்ணுறேன்னா அந்த பத்திரத்தை ரத்து பண்ண உடனே அந்த பத்திரம் என் பேரில் மாறிக்கும், விற்றவங்க பேரில் அப்படியே மாறிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா செலுத்த வேண்டிய அந்த 9% நம்ம செலுத்தணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான் சொல்லணும். இது சம்மந்தமான அந்த சுற்றறிக்கையை பார்ப்பவாங்க. இதுதான் அந்த சுற்றறிக்கை. இந்த ரத்த ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த சர்க்குலரில். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 17வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ரத்த ஆவணம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படின்றத குத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நியூ அப்டேட் 2024 அதை குத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம 50 ரூபா செலுத்திட்டு இருந்த இடத்துல இப்போ 1000 ரூபா செலுத்தி ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதில் போட்டிருக்காங்க. இந்த சுற்றறிக்கையை தான் பதிவுத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.